Summer in Chennai is not something new to the people who've been living here. There are certain factors that help them to be at ease during this hot weather. In this boiling hot summer, Chennai finds its bliss in roadside fruit and juice shops. இந்த பிளாட்ஃபார்ம் மகாலிங்கபுரம் இருக்கிறதுல வந்து நான் 40 வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேங்க. ஒன்லி ஃப்ரூட்டு தான். இப்போ தர்பூசணி சீசனில் ஒரு 6 மாதம் தர்பூசணி வைப்பேன். இந்த ஜூஸ் வியாபாரம் ஒரு 6 மாதம் வைப்பேன். மற்றபடி மாம்பழம் அப்படி ஒன்லி ஃப்ரூட்டு இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இங்கே தான் தொழில் பண்ணிட்டுருக்கேன். வள்ளூர் வாட்டில் தர்பூசணி கடை தான் எங்கள் மிஸ்ஸஸ் அங்கே இருக்காங்க. அவங்க பார்த்துருக்காங்க அந்த கடையை. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் எல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் சுயமாக சம்பாரித்து வாழணும் தான் என்னுடைய குறிக்கோள். ஆனால் பையன்கிட்டையும் சாப்பிடக்கூடாது, பிள்ளைகிட்டையும் சாப்பிடாது, உழைச்சி நம்மளே சாப்பிடணும். ஆனால் நான் 10 பேருக்கு வேலை கொடுத்துக்கிறேன் மேடம். என்னால் 10 பேர் 10 வீட்டில் குடும்பம் சாப்பிட்றேன். நான் நஷ்டப்பட்டாலும் அவங்க நல்லா இருக்கிற அளவுக்கு பண்ணியிருக்குது. இப்போ வந்து கிரேப் இருக்குது, எண்ணி இருக்குது, அத்திப்பழம் இருக்குது, வாட்டர் மெலன் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த கடையில் எல்லா கடையும் ரூபா, அவங்களுக்குலாம் 500 ரூபா சம்பளம் தரேன். எனக்கு என்ன ஒரு 1000 ரூபா கிடைக்கும். எல்லோரும் போயிட்டு வரலாம். சீசன் தான் மேடம். இதில் ஒரு 6 மாதம் 7 மாதம் அதில் தான் அதிகமாக நான் நம்பி சமையல். மற்ற டைமில் வந்து அவ்வளோ லாபம் கிடைக்காது. இந்த வெயில் சமையல் தான். ஏன்னா எல்லாம் வந்து இந்த வெயிலுக்கு வந்து ஜூஸ் சாப்பிடுவாங்க, தர்பூசி வாட்டர் மெலன் சாப்பிடுவாங்க. நம்ம குளிர்ச்சியாக இருக்கிறதுனால வெயில் டைமில் தான் நிறைய கிடைக்கும். மழை டைம்லாம் ஒன்றும் எங்களுக்கு வருமானம் கிடைக்காது. இப்போ எல்லாமே நிறையா பார்சல் தான் போகணுங்களா. எல்லாம் ஒரு 5 பார்சல் 6 சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் ரொம்ப விரும்பி வாங்கிடுவேன். ஏன்னா நம்ம லைவாக டேரெக்டாக அவங்க வேறு சக்கரை போடுறோம், பழத்தை டேரெக்டாக கட் பண்ணி போடுறோம். இது மறைச்சி எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் நிறையா குழந்தைங்கள்லாம் எல்லாம் விஐபிலாம் வந்து குழந்தைங்கள்லாம் நிறையா வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு போவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அதை வந்து எனக்கு கேட்டால் பிளாட்ஃபாரத்தை சாப்பிட்றது கொஞ்சம் யூகா பார்த்துன்னு சில பேர் தான் அப்படி. அதே பெரிய பெரிய அளவு ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நிறையா அவங்க ஆர்டர்லாம் கொடுத்துருவாங்க மேடம். அந்த என்னது அந்த கிண்டியான ஒரு காலேஜ் வந்து அவங்களாம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போதெல்லாம் நிறையா எங்ககிட்ட ஆர்டர்லாம் கொடுத்துட்டு போவாங்க. இவ்வளோ தர்பூசணி 100 காய் எடுத்துருவாங்க. எங்களுக்கு இது மாதிரி இந்த கப்பு 20 பீஸ் இருக்கீங்களா, ஒரு 15 ரேட்டுக்கு எங்களுக்கு போட்டு கொடுங்க, இவ்வளோ பேருக்கு நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஆர்டர்லாம் கொடுப்பாங்க. 10 வருஷமாக சீசன்றதுனால நல்லாவே போயிட்டு சீசனில் வந்து கம்மியாக இருக்கும். கோல்டு பிடிக்கன்ட்டு மழை சீசனில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வந்து கிட்னியில் கல் இருக்கிறதுக்கு யூஸு, நம்மளுக்கு உடம்புல சூடாகிறதுக்கு யூஸு. இளநீ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு இளநீ குடித்தா டாக்டர்கிட்டே போவேணான்ற இது சொல்கிறாங்க. அது குடிக்கிறவங்களுக்கு தெரியும். வந்து பொள்ளாச்சி கேரளாவில் தான் வெட்டுவாங்க. நம்ம ஃபோன் பண்ணால் எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக இறக்கிட்டு போயிடுவாங்க. இது அதிகமாக போவோம். எப்பயுமே 60 ரூபா வரைக்கும் போவோம். அதுதான் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. அது இன்னும் வெயில் ஏற வந்து கிடைக்கிறது கஷ்டம். பச்சை வந்து எப்போதும் கிடைக்கும். நாட்டு காயும் வரும், பொள்ளாச்சி காயும் வரும். அது எப்போதும் கிடைக்கும். இது செவ்வல்லி மட்டும் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் ரேட்டும் கூட. வந்து கூலிங் ஜாஸ்தி, அதில் வந்து கூலிங் கொஞ்சம் கம்மியாகும். டேஸ்ட் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்னால் இதில் வந்து தேங்காய் வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வழுக்க உள்ள அதில் வந்து எனி டைமும் வழுக்க வரும். எது பச்சையில். நான் இப்போ கிட்டத்தட்ட இந்த 8 வருஷமாக தொழில் பார்த்துருக்குறேன். சாப்பிட்டா உடம்பு நல்லா சூடு தணியும், உடம்பு குளிர்ச்சி. அதே இந்த வெயில் இதில் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு எப்போ ஆரோக்கியமாக இருக்கும். சுகரு, அல்சரு, மற்ற ப்ளட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக சுத்திகரிக்கப்படும். உடம்பு நல்லது. அதாவது இது வந்து நம்ம இயற்கை பொருள் தான். நம்ம வேறு மது அந்த மாதிரி ஆட்டம் கிடையாது. இந்த இயற்கை சாப்பிட்டாலுமே எல்லாம் உடம்புக்கு நல்லது. சீசன் டைம் தான் இது. அங்கங்கே சீசன். இப்போ பாலக்காடு, மற்ற திருநெல்வேலி, தூத்துக்குடி அங்கங்கே சீசன் டே. அந்தந்த டயத்தில் போய் அந்தந்த நுங்குகள் பதனி வாங்கி வந்து மக்களுக்காக நாங்கள் இது எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்களும் எல்லாமே சாப்பிட்லாம். மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம பெருக்கண்டாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நுங்கு சாப்பிட்லாம். அந்த பதனி வந்து கொஞ்சம் மீடியமாக சாப்பிடணும். மற்ற எல்லாமே அவங்க இஷ்டம் போல சாப்பிடணும். இது வந்து சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இப்போ பொன்மாரில் தங்கிடுவோம். சொந்த ஊர் வந்து தென்காசியில் நாங்கள் வந்து அதை வந்து ஒரு தொழிலாக பார்க்குறோம். எங்கள் தொழிலை நாங்கள் குடும்ப பரம்பரை தொழிலும் தொழில். இப்போ நாங்கள் வந்து ஒரு காய் 30 ரூபா, ஒரு பீஸ் 10 ரூபா நிற்கிறோம். நுங்கு வந்து 11 ஒரு கிளாஸ் 20 ரூபா. ஏன்னா எல்லாப்போ இந்த பொருள் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டு, கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல ஆள் இருந்தாங்க ஏற வைக்கிறதுக்கு மரம். இப்போ ஏற வைக்க ஆள் இல்லை. அவங்கெல்லாம் ஏறினவங்க எல்லாம் இப்போ அவங்க ஜாப்புக்கு போயிட்டாங்க. எல்லாம் அவங்க படித்து அவங்க ஜாப்புக்கு கம்பெனி போயிட்டாங்க. அதனால் இந்த மரம் ஏற தொழிலுக்கு ஆள் இல்லை. இருக்கிற ஆளை வச்சு நாங்கள் இது பண்ணி வெட்டி எடுத்தாந்து இங்கே வந்து விற்கிறோம். அதனால இந்த ரேட் வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் எல்லாம் பொதுமக்களாமல் ஏன் 30 ரூபாய்க்கு இவ்வளோ ரேட்டுன்றாங்க. அது அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. சொன்னாங்க இதேமாதிரி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்க ஆள்னா அவங்க சரி செலவும் அவங்க போயிடுவாங்க. இந்த காலத்தில் வந்து விற்க மாட்டாங்க. மற்ற நாள் நான் வந்து கொத்தனார் வேலைக்கு போயிடுவோம். மற்ற நாள் இந்த ஒரு 8 மாதம் வரைக்கும் நம்ம ஆடி மாதம் வரைக்கும் ஓடும்.
அது இங்கிலீஷில் சரியாக மாதம் தெரியல. ஆடி மாதம் ஒரு 5 மாதம் சீசன் ஓடும். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கேப் ஓடும். 4 மாதம் ஊரில் கொத்தனா வேலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்துடும். ரிட்டர்ன் தொழில் 8 மாதத்துக்கு திரும்ப தொழில் வந்துடும்.